இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னோட ஆசை என்னன்னா ஒரு 100 பேரோ 1000 பேரோ கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதாவது உங்க கமிஷனுக்காக பேசுறாங்களோ? அந்த மாதிரி பார்க்குறவங்களை போல ஒரு முட்டாள்தனம் வந்து எதுவுமே கிடையாது. எனக்கு லாபம் இல்லைங்கிறத விட்டுடுங்க. உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா? இந்த எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது மாதிரி சொல்கிற எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறோம், அப்படியே இல்லை உங்கள் காசெல்லாம் அப்படியே நாங்கள் தான் கொள்ளையடிச்சிட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நிஃப்டியில் மட்டுமே இண்டெக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்க பல பேரும் இருக்காங்க. டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தோன்னா டேட்டா இருக்குது. யாரெல்லாம் ரீசெண்டாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணானோ மோர் தென் 70% டைரக்ட் பீப்புள் தே ஸ்டாப் எஸ்ஐபி. இங்கே பேசுகிறவங்கெல்லாம் எல்லாரும் என்னென்னா ஜஸ்ட் புஸ்தக புழு அப்படியே பேசுகிறாங்க. நீங்களாக கோடீஸ்வரர் ஆக முடியுமா? ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிளே கிடையாது. இன்னைக்கு வந்து யாருமே பணம் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் வாட் த டேட்டா சஜஸ்ட். எஸ், டேட்டா அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. பட் இந்த டேட்டா மாதிரி எல்லாரும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பேசுறது டேட்டா மட்டும் தானே. உங்களாலையும் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ண போறீங்கன்னு நான் கேட்குறேன். கேரண்டி கிடையாதுன்னா நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து கேரண்டியா? இப்போ ஐஐடி ஐஎம்லாம் படித்தவங்களுக்குலாம் கேரண்டியா? கேரண்டிங்கிற ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது. இட்ஸ் அ மித். இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து தே ஆர் நாட் ப்ராக்டிசிங். 100% வந்து உங்கள்கிட்ட அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 100% சக்ஸஸ் ரேட் மட்டும் தான் இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது, டெஃபினட்டாக பண்ணாது. நீங்கள் டேரெக்டாக பண்ணியிருப்பீங்க இல்லையா? அங்கே நீங்கள் மட்டும் என்னை விட சுப்பீரியரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. என்றைக்கோ ஏதோ ஒரு நாளைக்கு அங்கங்கே 2 வீடியோ பார்த்து பண்ணுறவங்கனாலலாம் பணம் பண்ணவே முடியாது. ஆர்டியில் வந்து என்ன ஒரே ஒரு சேலஞ்சுனா நமக்கு வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இப்போ நான் அந்த டிசிப்ளின் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் இதில் பண்ணுறதே பெட்ரு தான். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், உங்கள் கூட நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறது என்னன்னா எஸ்ஐபி பண்ணுங்க அப்படின்றத தான் நீங்கள் முழுசாகவே சொல்லிட்டு வரீங்க. என்னோட கேள்வி என்னன்னா சார், எஸ்ஐபி ஒருத்தர் உண்மையாலுமே கோடீஸ்வரன் ஆகுமா? ரியலிஸ்டிக்காக கேட்குறேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். எஸ்ஐபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து டெஃபினேஷன். அது வந்து என்னென்னா நமக்கு முன்னாடி நம்மளுடைய முந்தைய தலைமுறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரெக்கரிங் டெபாசிட். அந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மாதாந்திர சேமிப்பு வந்து மாதம் மாதம் சேர்த்து வச்சு வருஷ முடிவில் வந்து பார்த்தோன்னா குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸு அல்லது ஏதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அல்லது எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னதுன்னா அதுக்கான சேமிப்பாக தான் ப்ரொடாமினண்ட்டாக அதுதான் ஆர்டியாக வந்துட்டு இருந்தது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம்னு சொல்லிட்டு ஒரு 3-5 வருஷத்துக்குன்னு சேமிப்பாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான இது. ப்ரொடாமினண்ட்டாக வந்து பார்த்தோன்னா அதாவது டு மீட் அவுட் இயர்லி நீட்ஸ், அதாவது வருஷாந்திர முடிவில் வரக்கூடிய செலவுகளை வந்து சந்திக்கிறதுக்காக மாசாந்திரமாக தான் பண்ணிட்டு வந்தாங்க. இது வந்து ஆர்டியில் வந்து என்ன ஒரே ஒரு சேலஞ்சுனா நமக்கு வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அந்த டைம் ஆஃப் என்ட்ரிங் 6%, 6, 7னா 7 அந்த அமௌண்ட்டு தான் ரிட்டர்ன் ஆகிடும். எஸ்ஐபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மார்க்கெட்டுங்கிறது மேலையும் கீழே போயிட்டு வந்துட்டுருக்கு. அது மாதிரி மேலையும் கீழே போயிட்டு வரும்போது என்னென்னா அதிகமாக விலை இருக்கும்போது கம்மியான யூனிட் வாங்குறீங்க, கீழே வரும்போது அதிகமான யூனிட் வாங்குறீங்க. இந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கும்போது என்னென்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா ஓவர பீரியட் வந்து நீங்கள் வாங்கின யூனிட்டுடைய ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு த கரண்ட் வேல்யூ. இதுதான் வந்து அதோடைய இது. ஸோ இப்போ எஸ்ஐபி ஒருத்தர கோடீஸ்வரன் ஆக்குமானா அவங்க வந்து எவ்வளவு நாள் அதில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ எஸ்ஐபி வந்து நான் ஆர்டி மாதிரி என்னுடைய இயர்லி ஆர் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் நீடுக்கு அதை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேங்கன்னா அது வந்து கோடீஸ்வரர் ஆக்காது. ஓகே. அதே சமயத்தில் வந்து என்னுடைய குழந்தைக்கு இன்னைக்கு வந்து இப்போ தான் பிறந்திருக்கு அல்லது 2 வயசாகுது, அந்த குழந்தைக்கு இன்னொரு 15-16 வருஷம் கழிச்சு எனக்கு எஜுகேஷனுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி 25 லட்ச ரூபா ஆகக்கூடிய இது வந்து இன்னொரு 16-17 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 80 lakhs கிட்ட வந்து ஆகிடுது அட் த ரேட் ஆஃப் 8% இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரி ஆகும்போது அன்றைக்கி 80 லட்ச ரூபாய் நான் சேர்க்கணுன்னா இன்னிலேருந்து ஒரு 10,000-12,000 ரூபாய் நான் வந்து சேர்த்துட்டே வந்தேன்னா அந்த 80 lakhs மீட் அவுட் பண்ணலாம். ஆர் மேரேஜ், அதுக்கப்புறமா வந்து ரிட்டையர்மெண்ட்டு. எனக்கு இப்போ தான் 25 வயசாகுது, 30 வயசாகுது. ஸோ நான் 30 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகும்போது இப்போ ஒரு கோடி கணக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதாங்கன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எஸ்ஐபி போட்டோன்னா நீண்ட காலத்தில் அதாக இருக்கும். ஸோ எஸ்ஐபி வந்து ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி எஸ்ஐபிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு இருக்குன்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அதை எத்தனை பேர் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறதில்லை. அதுதான் உண்மை. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எஸ்ஐபி வந்து ஒருத்தர் கோடீஸ்வரராக எல்லா விதமான பாசிபிள் ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எதனால் அதை பண்ண மாட்டாங்க? நீங்கள் என்ன நெகட்டிவாக பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஐபிக்கு வரும்போது
என்ன மனநிலையில் வரணும் அப்படின்னதா இருந்ததுன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், என்னால் நீ கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஓவர் பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நான் போவேன், அண்ட் லாங் டேர்மில் என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிற போது நானும் ஐ வில் இன்வெஸ்ட் மோர், அந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற மனநிலையில் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்றதுனா அவங்க நீண்ட காலத்தில் இணைய முடியும். ஆனால் இங்கே வரக்கூடிய நிறைய பேர் வந்து யாரை பார்த்தாலும் டிவியில் இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க, அதனால லாஸ்ட் 1 இயரில் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால நானும் எஸ்ஐபியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் அவங்க எஸ்ஐபி போடுறாங்க. இப்போ லாஸ்ட்டு 12 மந்த்ஸில் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா நெகட்டிவ் தான், புரியுதுங்களா? பட் யூ ஆர் நாட் கமிங் ஃபார் 1 இயர், அதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ 1 இயரில் வராங்க, 1 இயரில் என்னப்பா அது, நான் அதுக்கு வந்து ஆர்டியில் போட்டிருந்தாலே நல்ல ரிட்டர்ன் இருக்கும், அல்லது என் கையிலேயே இருந்தால் கூட இது இருக்கும், இப்படி 1 இயர்லேயே எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னதுன்னா 10 வருஷம் 15 வருஷம்னா நான் எவ்வளோ லாஸ் போவேன். அவங்க வந்து தேர் ஒன்லி லுக்கிங் அட் இந்த லாஸை மட்டும்தான் அதை பூதாகாரமாக பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ என்னென்னா ஷார்ட் டேர்ம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது, டெஃபினட்டாக பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை, ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க, அந்த 1 இயர் 2 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன் வருது, ஓகே நல்ல ரிட்டர்ன் வந்ததா, இப்போ அது அதர் வே ரவுண்டு, சார் நான் போட்டேன் சார் நல்ல ரிட்டர்ன் வந்தது, எனக்கு இப்போ வந்து ஒரு தேவை இருக்குது, நான் ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லை ஒரு பைக் வாங்கணும், அல்லது ஏதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் கோவா போகணும்னு நினைக்கிறாங்க, நானும் எல்லோரும் டூர் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை எடுத்துருவாங்க. அப்போ மார்க்கெட் நல்லா பண்ணலைன்னா பயந்துட்டு எடுத்துடுறீங்க, நல்லா பண்ணுது அப்படின்றதுனா அதில் வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாததுனால நீங்கள் அதையும் எடுத்துடுறீங்க. ஸோ இதை வந்து யார்னால வந்து கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதுனா எங்களை மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இதை வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், எனக்கு லாபம் இல்லைங்கிறத விட்டுடுங்க, உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு என்ன லாபம்னு பார்க்கணுமே ஒழிய அடுத்தவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யவே முடியாது. கரெக்ட் சார். பட் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறப்ப கூட என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ கூட அவர் கமிஷனுக்காக தான் பேசுகிறாரு. ஏன்னா வந்துட்டு பேசிக்காக என்ன, இப்போது நான் ஒருத்தவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஓகே ஒருத்தருக்குனா ஓகே, நான் ஒரு 100 பேர் 200 பேர் இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தான் நார்மல் பீப்புள் சைட்லேருந்து யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னோட ஆசை என்னன்னா ஒரு 100 பேரோ 1000 பேரோ கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அது அப்படின்றதான் எனக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐபி நிறைய பேர் கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னா காரணம் என்னன்னா, கூட யார் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பட் நிஃப்டியில் மட்டுமே இண்டெக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க பல பேரும் இருக்காங்க, அவங்களும் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. பட் ரேட் படி மார்ஜினல் ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சைடில், அதாவது டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து வர்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிக பேர் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா எங்களுக்கு என்ன லாபம். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது அப்போ தான் வந்து எமர்ஜிங் இருந்து, ஐடியில் வந்து யாரெல்லாம் வேலைக்கு போனாங்களோ அவங்கெல்லாம் வந்து மோரார்லெஸ் வந்து நல்ல பணம் பண்ணாங்க அல்லது வந்து கஷ்டப்படலை, புரியுதுங்களா? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் என்ன பார்க்கணும், ஐடிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்தது, அதில் நான் ஒன்று படித்தேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதனால நான் நிறைய ஏர்ன் பண்ணேன், அதனால என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கு, இது பார்க்கணுமா? இன்னைக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனி இன்னைக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் முதலீடு போட்டாங்க, இன்னைக்கு அந்த கம்பெனியோடைய மதிப்பு வந்து 8 லட்சம் கோடி, அப்போ வந்து அந்த கம்பெனி பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னது. அந்த மாதிரி பார்க்குறவங்களை போல ஒரு முட்டாள்தனம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவங்க வந்து யாரும் உங்களை வந்து அடித்து பிடிச்சி இது பண்ணலை, அதாவது இந்த ஜாபுக்கு இவ்வளவு சேலரி. ஈவன் டுடே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஐடியில் ஐடினா பயங்கர சேலரி, ஐடினா ஸ்டில் சேலரின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னதா இருந்ததுன்னா, நான் வந்து பணக்காரனால அதை விட்டுடுங்க, நீங்கள் பணக்காரர் ஆறீங்களா இல்லைங்களா? நீங்கள் வந்து பணக்காரர் யாரிங்க, பிகாஸ் இந்த ஹேண்ட் ஹோல்டிங். நான் நிறைய கிளைண்ட்டை மீட் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாரும் சொல்கிறது, சார் நான் 2005 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2005 இன்வெஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்க, இப்போ எவ்வளோ சார் இருக்குது? இல்லை சார் 2 வருஷம் நான் போட்டேன், அப்புறம் இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லையா, அதில் போனது தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஓகே, அப்புறம் கோவிட் போது நான் எல்லா மணியும் எடுத்துட்டேன். ஸோ த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதா இருந்ததுன்னா, அந்த கண்டினியூட்டி இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த ஹேண்ட் ஹோல்டிங். அதுதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இந்த எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது மாதிரி சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நான் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் வரணும் அப்படின்னதா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து 3000 ரூபா எக்ஸாம் எழுதுறதுக்கு, சரி 1500 ரூபா தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு, 3000 ரூபா டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கோடு வாங்குறதுக்கு, ஓகே இதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பாஸ் ஃபார் ஷோர்னு சொல்லிட்டு ஒரு சைட்டே இருக்குது, அதில் நீங்கள் 500 ரூபா கொடுத்துட்டு அந்த
மார்க் டெஸ்ட் எழுதிங்கன்னா 5000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துடலாம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறோம், அப்படியே இல்லை உங்கள் காசெல்லாம் அப்படியே நாங்கள் தான் கொள்ளையடிச்சிட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து இதை பண்ணுங்களேன். நீங்கள் வாங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதா இருந்ததுன்னா, ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த நோபல் ப்ரொஃபஷன். இது எத்தனை பேர் வந்து சுபிட்சமாக இருக்காங்க. ஐ ஹாவ் சீன் நிறைய கிளைண்ட் வந்து, சார் நான் இவரோட இன்னைக்கு இணைஞ்சு வந்தோம், இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒரு மேரேஜுக்கு போகும்போது சார் சொன்னார், அதனால தான் நாங்கள் இது பண்ணோம். என் பொண்ணு மேரேஜுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, குழந்தையோட எஜுகேஷனுக்கு நல்லா இருந்தது. ரிட்டையர்மெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம விஆர்எஸ் வாங்க சொன்னார், வாங்கினதுனால எனக்கு 2 வருஷம் ப்ளஸ் கிடைச்சது. நவ் ஐ எம் ஹாப்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாணய விகடனில் வந்து லாபம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பத்ரி நாராயணன்னு சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட், அவருடைய வீடியோ இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், காஞ்சிபுரத்தில் இருக்கார். 2011-12 வந்து அவர் சிம்பிளாக ஒரு 5000-6000 ரூபாய்க்கு இது பண்ணார். கோவிடுக்கு அப்புறமா அவருக்கு ஜாப் போயிடுச்சு. அப்போயே அவர் 1 கோடி ரூபாய் வரையும் சேர்த்தாச்சு. அவர் ஜாலியாக இருக்கார். இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னதாதுன்னா அவரே சொல்கிறார், அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, இதனால வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வருது, அதனால அவர் பெனிஃபிட் அடையிறாங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா அதை பற்றி எகெயின்ஸ்டாக சொல்கிறவங்களுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, நீங்கள் நிஃப்டிலே வாங்கிடலாம், நிஃப்டிலே வாங்கலாம். எத்தனை பேர் நிஃப்டி 50ல் வாங்குறாங்க, எத்தனை பேர் ஸ்டே பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் 2 பேரை நீங்கள் எக்ஸாம்பிளாக காமிக்கக்கூடாது, நிறைய பேர் வரணும். இங்கே பேசுகிறவங்கெல்லாம் எல்லாரும் என்னென்னா ஜஸ்ட் புஸ்தக புழு அப்படியே பேசுகிறாங்களே வழி. நான் 107 பேரை வந்து நான் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இன்னும் ஒரு 1000 பேருக்கு மேலே நான் கோடீஸ்வரன் ஆக்க போகிறேன். புரியுதுங்களா? நீங்கள் வந்து நீங்களா கோடீஸ்வரர் ஆக முடியுமா? அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களே ஆறதா இருந்தானே நீங்கள் ஆயிங்க. உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னதாக இருந்தானே நான் வர சொல்கிறேன். நாங்கள் யாரையுமே வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்னாச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க வரணும்னு யாரையுமே இது பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம், சொல்கிறதுல யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் வராங்க. அது அப்படி தான் இந்த இதுவே போயிட்டுருக்கு. சார், இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது இப்போ தான் பூம் ஆகிட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை திறந்தீங்கன்னா கூட அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஐவி பண்ணுங்கள், நீங்கள் சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்கிற வீடியோவோட ரேஷியோ பார்க்குறப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிக்கலாம் நிஃப்டியில் போட்டு அப்படின்ற வீடியோஸ் ரொம்ப கம்மி. ஸோ பப்ளிசிட்டி யாருக்கு கிடைக்குதுன்னா உங்கள் சைட்டில் தான் அதிகமாக கிடைக்குது. அதனால தான் இந்த கேள்விகள்லாம் வருது. இல்லை பப்ளிசிட்டி வந்து எப்போதுமே பப்ளிசிட்டி வந்து பார்த்தோன்னா, ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டருக்கு என்ன லாபம், யார் ஒருத்தர் பேசுகிறாங்களோ முதல்ல பேசுகிறவங்க யார், அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா வந்து அதுதான் உலகத்துடைய நியதி. இப்போ இது இல்லாதவங்க பேசுகிறாங்க இல்லையா, நீங்கள் எதுவும் இது மட்டுமே பண்ணால் போகிறோம், ஈஸியாக அதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது பாசிபிளே கிடையாது. மேபி ஒருத்தர் 2 பேர், அதாவது என்னென்னா தெர் இஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ், எக்ஸப்ஷன் இஸ் நாட் அ ரூல் ஆர் எக்ஸப்ஷன் ஷுட் நாட் பி டேக்கன் அஸ் அன் எக்ஸாம்பிள். 1 or 2 people வந்து அது மாதிரி வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து பெஸ்ட் வே டு கீப் யுவர் ஹெல்த் ஃபிட் அப்படின்னதாதுன்னா மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour வாக்கிங், ஒரு 5 லிட்டர் தண்ணி குடித்தோம் அப்படின்னதாதுன்னா யாருக்கும் எந்த வியாதியுமே வராதுன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டஸ் இட் காஸ்ட் எனிதிங்? ஒரு காசும் கிடையாது. எத்தனை பேர் பண்ணுறோம், எத்தனை பேர் பண்ணுறாங்க? கம்மி தான் சார். புரியுதுங்களா? அப்படின்னா உடனே இப்போ எத்தனை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டால் வாக்கர்ஸ்னு ஒரு இது வந்து இட்ஸ் எ லிஸ்டட் கம்பெனி. ஸோ மெனி கம்பெனிஸ் ஆர் லிஸ்டட் இன் த மார்க்கெட். அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் இது மட்டும் பண்ணால் போகிறோம் அப்படின்னா எத்தனை பேரை நீங்கள் வந்து இது மாதிரி கொண்டு வர முடியும்? இன்றைக்கி வந்து எஜுகேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா NIOSன்னு இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து குழந்தைய படிக்கவே வைக்க வேண்டாம். ஏன்னா குழந்தை வந்து ஒரு +1 +2 ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ அல்லது பயோமெடிக்கல் இந்த மாதிரி போகக்கூடிய குழந்தை வந்து ஹிஸ்ட்ரியோ ஒரு ஜியாகிரஃபியோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? அப்படின்னதுன்னா அவங்க எல்லாருமே வீட்டில் இன்றைக்கி இன்டர்நெட் வந்து ஈஸிலி ஃப்ரீலி அவைலபிள். உட்காந்துட்டு என்ன விஷயமோ படிச்சுட்டு ஈவன் 10வது 11வது வயசில் கோடிங் பண்ணிவிட்டு அவங்க அப்போலேருந்தே சம்பாதிக்கலாம். பட் ஏன் இன்றைக்கும் வந்து ஸ்கூலுக்கு நம்ம வந்து குழந்தைங்களை அனுப்பணும்? இன்ஃபேக்ட் வந்து 50,000 1 லட்சமோ ஒரு கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்தாவது இந்த ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதாங்கன்னா அந்த ஒரு யூனிஃபார்ம் ஒரு அதே சேம் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பேசி அவங்களோட பழகி அந்த மாதிரி வந்தால் தான் வந்து இந்த குழந்தையுடைய growth வந்து ரியலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டில் வி ஆர் இன்சிஸ்டிங். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருமே பணம் பண்ணவே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் வந்து ஈஸியாக வந்து அதிலேயே பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி, பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ஈவன் டுடே எத்தனை பேர் வந்து இப்போ பாருங்கள் நிறைய
டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தோன்னா டேட்டா இருக்குது. யார் யாரெல்லாம் ரீசெண்டாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணானோ மோர் தென் 70% டைரக்ட் பீப்புள் தே ஸ்டாப் எஸ்ஐபி. எங்கள்கிட்ட 70% ஸ்டாப் பண்ணல, ஒரு 10-20% எங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். யாருமே ஸ்டாப் பண்ணலன்னு சொல்கிறேன். 70% பீப்புள் ஏன் ஸ்டாப் பண்ணான்னா அதுக்கு முன்னாடி 2024 செப்டம்பர் வரையும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. அதை பார்த்துட்டு அதே மாதிரி நமக்கு வந்து 30-40% ரிட்டர்ன் கொடுக்குன்னு வந்தவனுக்கு ஏமாத்தம் நெகட்டிவாக போச்சு, அல்லது அந்த வேல்யூ தான் ஓடி போயிட்டான். ஸோ எங்கள்கிட்ட உள்ளவன் வந்து நாங்கள் அந்த மாதிரி 30-40 இருக்கும்போது 30-40 எதிர்பார்க்காத 13% வந்து லாங் டர்ம் உள்ள கிடைக்கும், 13% லாங் டர்மே பெரிய ரிட்டர்ன், அதனால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுல வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஸ்டில் வந்து தே ஆர் மூவிங் அவுட். என்ன தான் சொன்னாலும் இண்டிவிஜுவலுங்கிறது டிஃப்ரெண்ட். எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி போகிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஜேர்னி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது தானாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு கைடட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா கைடட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 95 பேர் அல்லது 90% வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இருப்பான். இந்த தானாக இருக்கிறவன்ட்ட வந்து 100 பேரில் 10 பேர் கூட நெக்ஸ்ட் 10 வருஷம் இருக்க மாட்டான். ஸோ வாட் இட் ரிக்வயர்ஸ், நம்ம இவ்வளவு நாளாக எல்லா ரீல்லையும் என்ன பார்க்குதுன்னா காம்பவுண்டிங் ரிக்வயர்ஸ் டைம். அந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டே இன்வெஸ்டட். அது பாசிபிள் ஒன்லி இஃப் சம்படி இஸ் கைடட். இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நீங்கள் எஸ்ஐபி போடுறது வந்து அந்த ஏஎம்சிக்கு லாபம், மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிங்கிறது வந்து 2016 ஏப்ரல் அன்னைக்கு எஸ்ஐபி மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தது வந்து 3100 கோடி. அவ்வளவு 3100. 2016 ஏப்ரல், 2026 ஜனவரி, 2026 ஏப்ரல் இன்னும் வரல, 2025 டிசம்பருடைய க்ளோசிங்கே வந்து பார்த்தோன்னா 31,000 கோடி. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கெடுதல், எங்களுடைய பெனிஃபிட்டுக்கு தான் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னதாக இருந்தால் எப்படி அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வந்து 10 வருஷத்தில் 10 மடங்கு வளரும்? அது வளரவே வளராது. இஃப் சம்திங் இஸ் ஒரு தப்பான ஒரு விஷயம்னா 10 வருஷத்தில் 10 மடங்கு கண்டிப்பாக வளரவே வளராது. இதை விட வேறு என்ன ப்ரூஃப் இருக்குது சார்? இல்லை, இப்போது எங்கள் சைடில் இருக்க இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும் சார், எல்லோரும் சொல்கிற விஷயம் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இப்போ நான் வந்து டைரெக்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே சரி, இப்போது உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஹேண்ட் ஹோல்டிங்காக டிசிப்ளினாக என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போக போகிறீங்க. அதுவும் இல்லாமல் ஹையர் ரிட்டர்ன்ஸ், மார்க்கெட்டை பீட் பண்ண பார்க்க போகிறீங்க, எனக்குன்னு ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் அந்த டிசிப்ளின் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் இதில் பண்ணுறதே பெட்டர் தானே? இல்லை, அதுதான் நீங்கள் அதில், அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த டிசிப்ளின் எல்லாமே இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எனக்கு பெருசாக வேல்யூ ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நானாக பண்ணுறேன், அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட வரணும்னே சொல்லலை. இல்லை நீங்கள் வரணும்னு சொல்ல சார். இப்போ உங்களாலையும் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ண போறீங்கன்னு நான் கேட்கலங்க. அதாவது என்னென்னா, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள். நோபடி நோஸ் அபவுட் த மார்க்கெட். அன்பிரடிக்டபிள் மார்க்கெட்டில் ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ரெடிக்டபிலிட்டி. ஓகே, அதாவது ஒரு விஷயம் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அதனால நான் நாளையை பற்றி சொல்லலை. நான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு சொல்லிட்டு நான் வென் ஐ பையிங் அ டைம், டயத்தை நான் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த அன்பிரடிக்டபிள்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரெடிக்டபிளாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 16 மந்த்ஸாக டவுன் நான் சொல்லியிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா ஸ்மால் கேப்புங்கிறது வந்து ஒரு அன்டச்சபிள். ஸ்மால் கேப்னு பேசினாலே அது வந்து ஒரு தப்பான வார்த்தையாக லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக மார்க்கெட்டில் நிலவி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அண்டு இன்னைக்கு, அதாவது நான் வந்து சாட்டர்டே இன்னைக்கு போட்டேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே இன்னையுடைய க்ளோசிங், நாட் மண்டே டியூஸ்டே க்ளோசிங், ஃப்ரைடே இன்னையுடைய க்ளோசிங், அங்கேருந்து 10 வருஷத்துக்கான எஸ்ஐபி, 10 வருஷத்துக்கான ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எஸ்ஐபி, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா 17% வந்து எஸ்ஐபி கொடுத்துருக்கு. கோல்டும் அதே 17% தான் கொடுத்துருக்கு. கோல்டு லாஸ்ட் 1.5 இயர்ஸில் 150% வந்திருக்கு. ஸோ வேற என்ன வேணும் 10 வருஷத்தில்? நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரெடிக்டபிள் இல்லைன்னு விட்டுடுங்க. யூ டேக் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க, 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கான ரிட்டர்னை பாருங்கள். ஆல் த டைம் 13க்கு மேலே இருக்குது. அதை விட என்ன வேணும்? அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேரண்டி கிடையாதுன்னா நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து கேரண்டியா? இப்போ ஐஐடி ஐஎம்லாம் படித்தவங்களுக்குலாம் கேரண்டியா? கேரண்டிங்கிற ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது. இட்ஸ் அ மித். புரியுதுங்களா? பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, ஏன் வந்து ஒரு ஐஐடி போகிறோம், ஐஏஎம் போகிறோம், அண்ணா யூனிவர்சிட்டி போகிறோம்னா அங்கே க்ரீம் ஆஃப் பீப்புள்லாம் வராங்க. பட் ஸ்டில் நோபடி, நோ இன்ஸ்டியூஷன் சே தட் இங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அது இன்ஸ்டியூஷனோடைய ஃபால்ட் கிடையாது, அது இண்டிவிஜுவல். எப்படி வரக்கூடிய எல்லா இண்டிவிஜுவலுமே படிப்பாங்கன்னு அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க?
ஐம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வரும்போது எல்லாருமே வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ எங்களோட வரும்போது என்ன அப்படின்னதுன்னா, அந்த டிசிப்ளின் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து லாங் டேர்மில் அவங்க வந்து ஈஸியாக அந்த மணியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் தான் சொல்லேன், எனக்கு வந்து இன்றைக்கி 5000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்கிட்ட 10,000 கிளைண்ட் இருப்பாங்க. அடுத்த 3 வருஷம் கழிச்சுன்னா 20,000 கிளைண்ட் இருப்பாங்க. திஸ் இஸ் ஹவ் ஐ வில் க்ரோ. ஓகே. அப்போ 10,000 20,000 கிளைண்ட் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, நான் வந்து சொல்கிறது பொய், நான் வந்து எதுவுமே ரிட்டனே கொடுக்கல அப்படின்னதா இருந்ததுன்னா 10,000 20,000 நாளைக்கு லட்சம் கிளைண்ட் என்கிட்ட வருவாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. இங்கே இதை பேசுகிறவங்கலாம் என்னென்னா, யாரெல்லாம் இதை பற்றி பேட் மவுத் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தே ஆர் நாட் ப்ராக்டிஸிங். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் மூலமாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்வெஸ்டரை மானிட்டர் பண்ணுறேன், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஐ எம் ஆன்சரபிள். இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து டேரக்ட்லேயே போட்டுங்க, இதிலேயே போட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இருக்கா? இல்லை. நாளைக்கு வந்து சார் நீங்கள் தான் சொன்னீங்க அதில் போட்டோம் இல்லைன்னொன்னே, அப்பா நான் வந்து ஜென்ரலாக என்னுடைய கருத்து சொன்னேன், இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நீ என் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண. ஸோ தே ஆர் நாட் ஓனிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இங்கே வந்து ஒரு வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த பேசின வார்த்தைக்கு ஐ எம் அக்கௌண்டபிள். ஓகே. நான் என்னுடைய கிளைண்ட் அப்போ தான் வந்து என் கூட ட்ராவலே பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த சொல்லி நடத்தி நாங்கள் காமிக்கிறோம். அவங்க வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு விஷயத்த படிக்கிறாங்க, அல்லது ஒரு டேட்டா ஒன்று எடுத்துகிட்டு டேட்டா திஸ் இஸ் வாட் த டேட்டா சஜஸ்ட். எஸ், டேட்டா அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. பட் அந்த டேட்டா மாதிரி எல்லாரும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா சார்? பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பேசுகிறது டேட்டா மட்டும் தானே. இப்போ டேட்டா பாயிண்ட்ஸ் தானே. இல்லை, அதை சொல்லலை. நான் என்ன சொன்னேன், டேட்டா இது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா என்ன சொல்லுது, நிறைய பேர் வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, டேட்டாவை பொறுத்த வரையும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதோடைய ஆவரேஜ் வந்து ஆழம் வந்து 5 feet. ஓகே. ஆவரேஜ் 5 feet அப்படின்னா ஒரு இடத்துல 4 இருக்குது, ஒரு இடத்துல 6 இருக்குது. அப்போ என்ன நினச்சி, இவன் 5 அடி உள்ளவன் ஆர் 5.1 உள்ளவன், நான் அது உள்ளுக்குள்ளே இறங்கினேன்னா நான் சேஃப்னு நினைப்பான். கரெக்டா? பட் வந்து அது அந்த நடுவில் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான். அவன் 6 அடிக்கு உள்ளே வந்தான்னா அவன் மூழ்கிடுவான். ஸோ இப்போ வந்து அவங்க டேட்டா பற்றி சொன்னது வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆம்பி டேட்டாவில் நிறைய பேர், அதாவது மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் கண்டினியூயிங் வித் மோர் தென் 3 years அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய நாள் பண்ணால் தான் பண்ண முடியும்னா, நாங்கள் வந்து ஐ எம் இன் த ப்ரொஃபஷன் ஃபார் 18 years. ஓகே. என்னுடைய கிளைண்ட் எல்லாம் 3 வருஷத்தில் யாரும் நிற்கவே இல்லை, எல்லாரும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொல்லக்கூடிய டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் விச் இஸ் பப்ளிக்லி அவைலபிள். நான் சொல்லக்கூடிய டேட்டா நான் பண்ணி காமிக்கிறேன், ஐ எம் டெமான்ஸ்ட்ரேட்டிங் அப்படின்னு இருக்கும்போது எது வந்து உண்மை? நீங்கள் எங்கேயோ படிக்கிற விஷயம் உண்மையா, நான் வந்து அதுக்கு மேலே 8 வருஷம் 10 வருஷமாக என்னோட எஸ்ஐபியில் போட்டு ட்ராவல் பண்ணி பணம் பண்ணியிருக்கிறவங்க உண்மையா? சார் இப்போ நீங்கள் சொல்லிங்க உங்க கூட பணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனை கோடீஸ்வரர் உருவாக்கியிருக்கீங்க இப்போ வரைக்கும்? அதான் சொல்லேன், 107 பேர் ஓகே கோடீஸ்வரன். 107 வந்து கோடீஸ்வரன் தாண்டியாச்சு. இன்னும் நிறைய ஒரு 50-70 பேர் வந்து இந்த 80 lakhs to 1 crore இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன, பிகாஸ் இவங்கெல்லாம் ஏன் ஆகலை அப்படின்னதுன்னா, லாஸ்ட் 15 months வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மார்க்கெட் வந்து இப்போ திருப்பி ரெக்கவர் ஆகுது. இங்கேருந்து 26ல் ஒரு மார்க்கெட் ஒரு 20-25% மார்க்கெட் கொடுத்ததுன்னா, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி கொடுத்ததுன்னா இந்த 80 லட்சம் 85 லட்சம் இருக்கக்கூடிய சடன்லி இந்த 101ங்கிறது ஒரு 50 பேர் 70 பேர் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகிடுவான் இந்த நெக்ஸ்ட் இயர்லேயே. அது மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் இல்லை, இப்போது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே சொல்கிற நார்மலான விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியே சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, இது எவ்வளோ ரியலிஸ்டிக்? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார், இது எவ்வளோ ரியலிஸ்டிக்? எஸ்ஐபியை வந்து அதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும்? ஸோ ஏதாவது என்னென்னா, இது வந்து 100% ரியலிஸ்டிக். ஓகே. ப்ரொவைடட் சர்டன் டிசிப்ளின். அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு பெங்களூர், புரியுதுங்களா? இந்த ரோடு வந்து நேஷ்னல் ஹைவே ரோடு வந்து பக்காவாக இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம் அப்படின்னா இது ரியலிஸ்டிக். ஓகே. ஆனால் எல்லாருமே 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவானா? ஓட்ட மாட்டான். புரியுதுங்களா? பாதி சமயம் நான் வந்து சென்னையில் பெங்களூரில் டிராஃபிக்கில் வந்து நான் 40-45 தாண்டாது அது ஆள், என்னால் 100 போக முடியும்னா கூட என்னால் 100 போக மாட்டேன். மேக்ஸிமம் 60 அல்லது 70 அல்லது ஒஸ்ட் கேஸ் 80 தான் போவேன். சில பேர் வந்து 100ங்கிறது இது நல்ல ரோடு, இந்த ரோடுக்கு 100 ஈஸியாக போகலாம். ஈவன் 110-120 கூட ஒரு ஸ்ட்ரெச்சில் நான் 110-120 அடிப்பேன், இன்னொன்றில் 100 அடிப்பேன், இன்னொன்றில் 90 அடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இது வந்து ரியலிஸ்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெஃபினட்டாக ரியலிஸ்டிக். இங்கே வந்து நாங்கள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 இன்வெஸ்ட்மெண்ட்டு 2மே லாங் டர்ம். ம். நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு ஐ எம் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் லாங் டர்ம். ம். ஒரு 20 வருஷம். ம். ஸோ 20 வருஷம் ஒரு ஈக்விட்டி, 20 வருஷம் ஒரு ஹவுசிங் லோன். இந்த 2த்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இதுதான் இந்த ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. ஒரு இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ என்னென்னா ஹவுசிங் லோன் டுடே 7 to 8%, ஆவரேஜாக 8% வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஹவுசிங் லோன். மியூச்சுவல் ஃபண்டில் 13%. இப்போ இந்த 8க்கும் 13க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 5%. இந்த 5% ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் உங்களுடைய ஒரு 18% ஆஃப் த இந்த அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா ஹவுசிங் இஎம்ஐனா அதில் ஒரு 18,000 ரூபா ஒரு ஜிஎஸ்டி மாதிரி வச்சுங்க. 18% வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் போட்டிங்க அப்படின்னதுன்னா இங்கே வந்து 1 லட்சம் இன்ட்டு நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் 2.4 crore போட்டிருப்பீங்க இல்லையா? இந்த 18,000 ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் வந்து ஈஸியாக அந்த 2.4 crore கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் சொல்கிறது. இது பாசிபிளாக இருந்ததுன்னா பாசிபிள். பட் எத்தனை பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அதில் இறங்கி பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வர மாட்டாங்க. அதுக்கு கைடன்ஸ் வேணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா யார் ஒருத்தர் வந்தாலும் 3 விஷயம் சொல்லுவேன். ஹவுசிங் லோன் போனீங்கன்னா மேக்ஸிமம் டியூரேஷன் போங்க. உங்களுக்கு 20-30 வருஷம் வரையும் உங்களுக்கு டியூரேஷன் இருந்ததுன்னா யூ கோ ஃபார் 30 இயர்ஸ். டோன்ட் ஸ்டாப் ஃபார் 20-25 இயர்ஸ். அது நிறைய பேர் ஐயோ நான் 30 வருஷம்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படி தான் நினைப்பாங்களே ஒழிய யாரும் போக மாட்டாங்க. அது முதல் தப்பு. 2வது தப்பு வந்து ப்ரீபே பண்ணாதீங்க. ஒரு இதே 2 இதே நீங்கள் ப்ரீபே பண்ணால் 4 வருஷம் குறைக்கலாம். குறைச்சி என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு வந்து குறைக்காம நீங்கள் வந்து அதே கண்டினியூ பண்ணிங்கன்னா யூ கேன் கிரியேட் வெல்த். ஸோ யூ ஷுட் நாட் ப்ரீபே. இது வந்து அடுத்த பார்ட். 3rd வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன லோன் உங்களுக்கு எலிஜிபிளோ அதில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வீடு பக்கத்தில் பார்த்துருக்கீங்க, அதோடைய விலை 1 கோடி ரூபாய். ஈஸியஸ்ட் வே என்ன? 1 கோடி ரூபாய் கொடுத்து 1 கோடி ரூபாய் வாங்கிடலாம். அது பண்ணாதீங்க. 1 கோடிக்கு 20 லட்ச ரூபா முன்பணம் அதை கொடுத்துருங்க. 80 லட்ச ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு எஸ்டபிள்யூபி மூலமாக 20 வருஷம் இஎம்ஐ பே பண்ணுங்க. 20வது வருஷம் அந்த வீடும் சொந்தமாச்சு. இந்த 1 crore நம்ம கையில் கிடைச்சிருது. புரியுதுங்களா? இது எல்லாமே பாசிபிள்னா பாசிபிள். ஆனால் எல்லாரும் பண்ணுவாங்களான்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்போது பயந்து பாதி பேர் போயிடுவாங்க. அதுதான் நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஹேண்ட் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் அண்டர் ரேட்டட். நிறைய பேர் வந்து இது என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு விராட் கோலியாக இருக்கலாம், ஒரு அஸ்வினாக இருக்கலாம், ஆர் எனி பிளேயர் ஃபார் தட் மேட்டர், ரோஜர் ஃபெடரராக இருக்கலாம், ஆர் ரஃபா நடாலாக இருக்கலாம், ஜோகோவிச்சா இருக்கலாம். இவ்வளவு பேருக்கும் ஒரு கோச் இருக்காங்க. புரியுதுங்களா? எதுக்கு அந்த கோச்செல்லாம் வந்து பெருசாக நிறைய மேட்சே விளையாண்டுருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எதுக்கு அவங்களுக்கு கோச்? ஸோ கோச் இஸ் த பர்சன். அவங்க தான் உங்களுடைய தப்பு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை வந்து கொண்டு விடுவாங்க. அவங்க எதுக்கு? நானே பெரிய கிரிக்கெட்டர், விராட் கோலிக்கு வந்து ஒரு கிரிக்கெட் கோச் தேவையா? ஸ்ட்ரிக்ட்லி நம்ம ஒன்று பார்த்தோன்னா அவுட் சைட்லேருந்து பார்த்தோன்னா விராட் கோலிக்கு எதுக்கு ஒரு கிரிக்கெட் கோச்? ஆனால் விராட் கோலி நீட்ஸ் கோச். ஸோ இந்த கோச் அந்த மென்டரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கோச் இருக்காங்க. ஃபர்கெட் அபவுட் திஸ் ஒன். நீங்கள் வந்து 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா காலத்திலேயே மத குரு அப்படின்னு ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அப்போ ராஜா மந்திரி அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆள், இந்த மத குருங்கிறது எவ்வளோ பெரிய ஆள். பட் ஸ்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அந்த மத குருட்ட வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ ஆல் அலாங் வந்து பார்த்தோன்னா அந்த நாலேஜுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இதில் வந்து பீப்புள் ஆர் இக்னோரிங் த நாலேஜ். அதனால வந்து தே ஆர் பேயிங் த ப்ரைஸ், தே ஆர் நாட் கிரியேட்டிங் எனி வெல்த். ஓகே சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹேண்ட் ஹோல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், நான் இப்போ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறேன், என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் சக்ஸஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு. உங்களை விட்டுருங்க சார். இப்போ நான் வந்து என்னோட காசை ஒருத்தட்ட கொடுக்க போகிறேன், எனக்கு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும்னா அவங்க அதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. நான் எவ்வளோ தூரம் அதை ட்ரஸ்ட் பண்ண முடியும்? 100% வந்து உங்கள்கிட்ட, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 100% சக்ஸஸ் ரேட் மட்டும் தான் இருக்குமா? ஃபெயிலியர், அதாவது சக்ஸஸ் ரேட்னா எப்படி கேட்குறேன்னா, அது நல்லா ப்ராக்ரஸ் ஆகி நல்லா தான் போகுமா? ஏன்னா நான் ஒருத்தட்ட கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் தான் என்னோட மணியோட இது இருக்குது. ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தப்பே பண்ண மாட்டாங்களா? இல்லைங்க, அதாவது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஒருத்தருடைய பணத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா ஐ எம் மாரலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மணி. இப்போ நீங்கள் வந்து கேஷவ் என்கிட்ட 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் இந்த 1 லட்ச ரூபாயை நல்ல விதமாக
முதலீடு பண்ணி அவருக்கு நல்ல ரிட்டர்ன் எடுத்து கொடுத்தாதான் கேஷவ் வில் இன்வெஸ்ட் மோர் அண்ட் கேஷவ் வில் ரெஃபர் இஸ் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாம் அப்படி தான் நடக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே. அப்போ என்னுடைய இன்டென்ஷன் when it comes to your money வந்து இட் இஸ் அ பியூர். ஓகே. ஆனால் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் இஸ் லைக் அ காட். அது ஒரு சமயம் என்ன ஆகும்னா இன்வெஸ்ட் பண்ண உடனே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு சமயம் இன்வெஸ்ட் பண்ண உடனே ரிட்டர்ன் கொடுக்காது. நீங்கள் உடனே நான் ₹1,00,000 கொடுத்தேன், பத்மநாபனை நம்பி கொடுத்தேன், 1 year ஆச்சு, ரிட்டர்ன் வந்து -10%, ₹90,000 இருக்குது, பத்மநாபனை என்ன சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்படி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இன்க்ளூடிங் மை செல்ஃப் வந்து யூ வில் ஃபேஸ் திஸ். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 1 வருஷம்னாலாம் வரவே வராது. மினிமம் 3 வருஷம் உன்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா, இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ண முடியும்னா நீ இன்வெஸ்ட் பண்ணு. அதர்வைஸ் வரவே வராது. எனக்கு ஐ டோன்ட் நீட் மணி, நீ 1000 கோடி கொண்டு வந்தாலும் எனக்கு வேண்டாம். வெரி வெரி கிளியர். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னதா இருந்ததுன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ₹1,00,000 அந்த லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் கொடுக்கல. ஆனால் அந்த நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா இந்த லாஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பாயிண்ட் வந்து என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் இவங்க நிஜமாவே அதை வந்து சரியாக இன்வெஸ்ட் பண்ண தெரியலையா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் இப்படி க்ரோ ஆகிருக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒழுங்காக நான் உங்கள்கிட்ட வாங்கி கலெக்ட் பண்ணக்கூடிய மணியை வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்க முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐ பேங்க், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க நிர்வகிக்கக்கூடிய மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் மதிப்பு வந்து 13 லட்சம் கோடி, ஐசிஐசிஐ 10 லட்சம் கோடிக்கு மேலே, ஹெச்டிஎஃப்சி 9 லட்சம் கோடிக்கு மேலே. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே இருக்கக்கூடிய மணி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 82 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்டில் மொத்தமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம டாக்கிங் அபவுட் 82 lakhs. 5 years from now பார்த்தீங்கன்னா அது வந்து 2 லட்சம் கோடிங்கிறது வந்து பார்த்தோன்னா 150 லட்சம் கோடி ஆகிடும் இன்னும் 5 yearsல. இது மாதிரி தான் அது க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து பார்த்தோன்னா யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது. ஆனால் மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு வருதுங்கிறது இன்னவிட்டபிள். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் பண்ண முடியும். ஓகே சார், எனக்கு கன்க்ளூஷனாக என்ன புரிஞ்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும்னா நீங்கள் ஹேண்ட் ஹோல்டிங் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களால் டிசிப்ளின்டாக பண்ண முடியும்னா டேரெக்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுதானே சார்? இல்லை அதான். ஆமாம். இது ஏன் நான் கேட்டேன்னா சார், இப்போது உங்களை விட்டுருங்க சார், பட் நார்மலாகவே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பல பேர் வீடியோ பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் இந்த மாதிரி கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் சைட் போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நீங்கள் காசை இழந்துருவீங்க அப்படின்னு பேசுகிறப்போ, ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்க விஷயத்த குறைச்சி பேசுகிறப்போ தான் ஒரு விஷயம் அந்த டவுட் மாதிரி வருது சார். அதாவது இவங்க கமிஷனுக்காக பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது என்னென்னா டெஃபினட்டாக தெரியல யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இப்போ எண்ணத்துக்காக வந்து இப்போ நான் இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டரை விட்டுடுங்க. ஓகே. அதாவது ஒரு ரெகுலேட்டர், செபிங்கிற ரெகுலேட்டர், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா 2013 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, தேர் ஆர் இன்வெஸ்டர் ஹூ ஆர் நாலேஜபிள். ஓகே. அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹோல்டிங் தேவையில்லை. அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக அவங்க வந்து தே ஷுட் என்ஜாய் பெட்டர் ரிட்டர்ன் பண்ணணும், அவங்களாவே பண்ணிக்கிட்டா பெட்டர் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பட் நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னதுன்னா, தட் இஸ் ஒன்லி ஃபார் அ வெரி வெரி லேர்ன்டு பீப்புள். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம். அதுதான் உண்மை. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், நானே அதை படிச்சிருக்கேன், இதே படிச்சிருக்கேன், என்னால் சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது, நானும் எக்கனாமிக் டைம்ஸ் பார்க்குறேன், அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்க, ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே த எமோஷன், இதெல்லாம் பார்க்கறதுனால உங்கள் எமோஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், எமோஷனை வந்து ஓவர் ரூல் பண்ண முடியும்னா முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்தவரை வெரி வெரி சிம்பிள். அதாவது என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இந்த 13% வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கான எல்லா விதமான தகுதியும் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் ஆகிய நான் அதில் வந்து ஃபுல் டைமாக அதில் வந்து டிவோட் பண்ணியிருக்கிறதுனா இல்லை என்னால் அந்த ஜென்ரேட்டை பண்ண முடியும். திஸ் இஸ் நம்பர் 1. என்னுடைய தேவை இருந்ததுன்னா வாங்க, நீங்கள் வந்து இல்லைப்பா உன்னை விட எனக்கே தெரியும், ஓன்ட்ட போனேன்னா நான் 1% லூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1%ங்கிறது வந்து 2 பேரும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து 2 பேரும் ஒரு 10 வருஷம் அப்படியே மாற்றாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த 1%ங்கிறது வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு எது டாப் ரேட்டிங் என்னவோ அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிப்பிக்கல் இன்வெஸ்டருடைய டைரக்ட் இன்வெஸ்டருடைய மைண்ட் செட். 99% ஆஃப் பீப்புள் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்து பண்ணிட்டாங்க.
இன்றைக்கி அது நல்லா பண்ணிட்டு இருக்கு, நாளைக்கு அது சரியாக பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியாக பண்ணலைங்கிறதே அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே 12-13% சொல்லியிருக்காங்களே, எனக்கு ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ்ல 20-25% கொடுத்துருச்சு, இப்பயும் கூட அது நல்லா தான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் அது லாஸ்ட் ஃபண்டாக வந்துட்டு இருக்கு. அது வந்து அதோட இம்பேக்டை வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரியலைஸ். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அதே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அன்றைக்கி நல்லா இருக்கும். ஓவர பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிட்டர்ன் கிடைக்காது. வேற எங்கள்கிட்ட வரும்போது அதே ஃபண்டை கொடுத்துருந்தா இந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலங்கும் போது வி வில் மூவ் டு த அதர் ஃபண்ட். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா வி வில் ஜென்ரேட் மோர் ரிட்டர்ன். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதாவது நாட் அ ஸ்டாக் ஸ்பெசிஃபிகேஷன். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் நல்ல கம்பெனியா? நல்ல கம்பெனி இல்லையா? ரொம்ப நல்ல கம்பெனி. இந்தியாவில் வந்து டாப் 2 ஜெயண்ட் இன் ஐடி. லாஸ்ட் 10 வருஷமா 15 வருஷமா அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான், டபுள் டிஜிட்டே கிடையாது. லாஸ்ட் 4 இயர்ஸாக 0 to நெகட்டிவ். அதே சமயத்தில் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி, நிறைய பேருக்கு தெரியாது இந்த கம்பெனி. அந்த கம்பெனி லாஸ்ட் 15 வருஷமா 30% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். விச் மீன்ஸ் என்னன்னா 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 55 லட்ச ரூபா ஆயிருக்கு 15 வருஷத்துல. ஃபினாமினல் ரிட்டர்ன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் நல்ல கம்பெனி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் மேக். லாஸ்ட் 4 இயர்ஸில் ஒரு ரிட்டர்னுமே கிடையாது. சேம் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லாஸ்ட் 4 இயர்ஸில் 3 மடங்கு ஆயிருக்கு. 1 லட்சம் போட்டால் 3 லட்சம், இது 1 லட்சம் போட்டால் அப்படியே இருக்குது. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து பாசிபிள் ஒன்லி இஃப் சம்படி இஸ் அ ஃபுல் டைமர். என்னைக்கு ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா வராது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே திருப்பி நான் சொல்கிறது ஒன்று தான், உங்களாலேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் அதில் வரக்கூடிய ரிட்டர்னில் ஐ ஆம் ஹாப்பின்னா ரொம்ப சந்தோஷம், நீங்களே பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து டெஃபினட்டாக ஐ நீட் அ கைடன்ஸ், எனக்கு வந்து வேறு வேலையில் நான் இருக்கேன், என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ஹோல்டு பண்ணால் தான் வந்து விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரி, நாட் ஒன்லி மீ, என்ன மாதிரி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ராவல் பண்ணுங்கள். இதுலேயுமே நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1 or 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நான் வந்து பெருசாக வேல்யூ ஆடே பண்ணலைன்னு வச்சுங்க, யூ ஆல்வேஸ் ஹேவ் த ஆப்ஷன் டு கோ டு டைரக்ட். நீங்கள் எப்போ வேணாலும் போய்க்கலாமே. நீங்கள் என்னோட வந்தீங்கன்னா என்னோட தான் லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நான் நல்லா பண்ணால் மட்டும்தான் என் கூட வர போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பக்கமே வராமல் சில பேர் இருக்காங்க, ஸ்மால் கேப் ரிஸ்க்கு, ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு. அவங்க ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணதில்லை. நான் என்ன சொல்றேன், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் ஆல் அலாங் ஸ்மால் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவு மணி நாங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதனால நீங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா, நான் பண்ணியிருக்கேன் அதனால பேசுறேன், நீங்க அதை பத்தி பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? சார் இப்போ ஒரு சாமானிய மக்கள் சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த டவுட்டு வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என் கூட வாங்க, நான் வேல்யூ ஆட் பண்ணலன்னா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் போய் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் உங்க கூட வரேன், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி லாங் டேர்மில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ மார்க்கெட் டவுன்லாம் பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க. பட் 3 வருஷம் ஆகியும் எதுவும் ஆகலை, டவுன்லேயே இருக்குது அப்படின்னா என்னோட ஃபண்ட் வேல்யூ ஆல்ரெடி கம்மியாக இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ தானே கிடைக்கும். அந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதை விட்டு வேறு எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு அந்த சமயத்தில் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷம் உங்களுடைய கொஸ்டினுக்கே வரேன், 3 வருஷமாக நீங்கள் வந்திருக்கீங்க, 3 வருஷமாக ரிட்டர்ன் இல்லை அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் அதே சமயத்தில் நீங்கள் டேரெக்டாக பண்ணியிருப்பீங்க இல்லையா, அங்கே நீங்கள் மட்டும் என்னை விட சுப்பீரியரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது ஒரு பர்சன் இதுலேயே இருக்கிறவங்கனாலே ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா என்றைக்கோ ஏதோ ஒரு நாளைக்கு அங்கங்கே 2 வீடியோ பார்த்து பண்ணுறவங்கனாலலாம் பணம் பண்ணவே முடியாது. அப்பையும் நீங்களும் அதே ரிட்டர்ன் தான் பண்ணியிருப்பீங்க, அதை விட கம்மியாக தான் பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான லாஸுமே கிடையாது. ஓகே 3 வருஷம் பார்த்தோம், 3 வருஷம் ஒரு வேல்யூ ஆட் பண்ணலன்னா போங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயம் இந்த எண்ட்லேருந்து பாருங்க, ஒருத்தர் என்னோட 3 வருஷம் ட்ராவல் பண்ணும்போது நான் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல அல்லது நான் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா அவர் போயிடுவார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குமா இருக்காது? அப்படின்னா ஒருத்தரை நான் ஜஸ்ட் லைக் தட் நான் விட்டுடுவேனா? எப்போ நம்ம வந்து இது பண்ணுவோன்னா, இங்கே பேர்ப்பா வா, இதுதான் வந்தால் இது பண்ணிக்கோ, இல்லைன்னா போனால் ஓகே நான் வந்து ஐம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே அப்படிங்கும்போது நான் வந்து அது அவுட்கம்மை பற்றி ரொம்பவே கவலைப்படுவோம். ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து பண்ண முடியாது, இது அடுத்தவங்களுடைய மணி. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், அது நம்ம கையிலே கிடையாது. ஓகே பட் இன்டென்ஷனலாக நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறேன்னா அப்படின்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் யாருக்கும் கெடுதல் பண்ணுறதே கிடையாது. அதுதான் உண்மை. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கராக நீங்கள் தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்கள்.